சுற்றி ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சு விட்டுறாங்க. அதாவது அப்படி இப்படின்னு போராடி முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனோட அம்மாவோட கடையை மறுபடியும் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கு ஒரு காரணம் சிந்தாமணி. ஆனால் இதுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு முத்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிய வருது. அதாவது ரோகிணி இந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஆண்டி இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 2 லட்ச ரூபாய் தேவைப்படுது, தரீங்களா? நான் சீக்கிரமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி சுற்றியோட அம்மா கேட்டிருப்பாங்களா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிந்தாமணி சரி தரேன், வீட்டில் வந்து வாங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை அந்த பக்கமாக அந்த சுற்றியோட காதல விழுந்திருக்கும். அவங்க இந்த விஷயத்தை கேட்டுறாங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து முத்து மீனும் ஒன்னா இருந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை சொல்றாங்க. இந்த ரோகிணியை புரிஞ்சிக்கவே முடியல. சிந்தாமணி கூட சகவாசம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்ட்டு பணம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் முத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த கடையை எடுக்க வச்சிருப்பாங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுத்தியை கால் பண்ண சொல்றாங்க. அதாவது சுத்தி இந்த மாதிரி ரோகிணி மாதிரி வாய்ஸ் மாத்தி சிந்தாமணி கால் பண்ணி இந்த மாதிரி போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கால் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி சுத்தியும் கால் பண்ணி இந்த மாதிரி பேசுறாங்க. அப்ப சுத்தி இந்த மாதிரி ரோகிணி மாதிரியே இந்த மாதிரி சிந்தாமணிட்ட ஆண்டி நீங்க நிஜமாவே மிகப்பெரிய ஆள் தான், அதாவது நான் கோடு தான் போட்டேன், நீங்க ரோடே போட்டீங்க, உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் அது வந்துட்டு ஈடாகாது, எப்படி ஆண்டி இந்த மாதிரி அந்த கடையை அப்படி காலி பண்ணீங்க அப்படின்னு கேட்கவே அதுக்கு சிந்தாமணி பாத்தீங்கன்னா என்னமா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை விட பெரிய விஷயம் நான் பார்த்திருக்கேன், இதெல்லாம் சுஜிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா இந்த ரோகிணி சிந்தாமணி சேர்ந்து தான் இந்த கடையை எடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மீனாவும் முத்துவும் பயங்கர கோமா இருந்துகிட்டு இருக்காங்க. ரோகிணிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி மறுபடியும் சிந்தாமணி கால் பண்ணி ஆண்டி இந்த மாதிரி இப்பவே உங்க வீட்டுக்கு வரட்டுமா, வந்து அந்த பணத்தை வாங்கிட்டுமா அப்படின்ட்டு கேட்கறாங்க. அதுக்கு சிந்தாமணியோட என்னமா நீ நம்பர் மாத்தி மாத்தி கால் பண்ணிட்டே இருக்க, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வேற நம்பர்ல இருந்து கால் பண்ண, இப்போ வேற நம்பர்ல இருந்து கால் பண்ற அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோகிணி ஆண்டி இல்லையே இதான் என்னோட நம்பர், எப்பவுமே நான் இதுல இருந்து கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாங்க அப்படி சொல்லிட்டு சரி அந்த நம்பர் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்தாமணி அந்த நம்பர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த நம்பரை பார்த்தா சுத்தியோட நம்பர். அதை பார்த்தா ரோகிணிக்கோ பயங்கர அதிர்ச்சி. நம்மள மாதிரியே பேசியிருப்பாளா, அப்ப நம்ம செஞ்ச கேடித்தனம் எல்லாமே இந்த மாதிரி முத்து மீனாக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ மட்டும் நம்ம வீட்டுக்கு போனா அவ்வளவுதான், நம்மள பரோட்டா மாதிரி பிச்சு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.